ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நம்பர் 23 நீடிலும் பீட்ஸ் நீடிலும் எடுத்திருக்கேன். இந்த மிஷின் த்ரெட்டோட எண்டில் இதை மாதிரி நாட் போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா நாட் வந்து இதை மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ இங்கேருந்து தான் நம்ம பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து பேக்கில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸ் போடணும். நம்ம எப்பயுமே வந்து சுகர் பீடை ரெண்டு பீடாக தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீட் அப்படி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 சுகர் பீட் போட்டு நம்ம அப்படியே இங்கேயே லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். அதனால் நம்ம கீழே உள்ள த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக டைட்டாக வந்துடும். இப்போ நீடியில் குத்திட்டு நம்ம இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி 2 பீட்ஸாக தான் நம்ம போட்டு லாக் பண்ணணும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக 3 பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. 2 பீட்ஸுக்கு மேலே சுகர் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு சிலது நம்ம வந்து ஷேப்ஸ்லாம் ஒரு டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை மாதிரி நெக் லைனெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இதை மாதிரி டபுளாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கவங்க இந்த துளிப் நீடிலே வந்து இப்போ நம்ம வந்து துளிப் நீடில் 23 mm வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பிகினராக இருக்கவங்க இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பழகிட்ட பிறகு நமக்கு வந்து பீட்ஸ் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே பீட்ஸ் போட்டுட்டு இப்படி லூஸாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா இந்த பீட்ஸுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இதை மாதிரி இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு 2 பீட்ஸ் இந்த மாதிரி கேப் விட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இங்கெல்லாம் போட்ட பீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே உள்ள பீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதை மாதிரி கேப்பாக இருக்குது. இதை மாதிரி உங்களுக்கு வந்து லூஸாகவும் இருக்கும், மூவ் ஆகும். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது, இது வந்து ரொம்ப மூவ் ஆகும். அதனால எப்பயுமே வந்து நம்ம பீட்ஸை போட்டுட்டு நல்லா லாக் பண்ணிக்கணும். போட்டுட்டு நம்ம கீழே பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை கீழே அப்படி இழுத்தோம் அப்படின்னா டைட்டாகிடும். இப்போ நீடில் குத்திட்டு சுற்றி நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து பீட்ஸை இந்த இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த விரலால் இப்படி தள்ளி விட்டுறணும். சப்போஸ் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ லாக் பண்ணிவிட்டு இப்போது 3 பீட்ஸாக போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். இந்த அயன் நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து வார்ப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். இது வரையிலுமே நம்ம வந்து டபுள் பீட்ஸாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது 3 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இந்த தப்பை பண்ணவே கூடாது. இப்போ இதை மாதிரி ஷேப் இல்லாமல் பீட்ஸு இது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பீட்ஸுமே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஷேப் இல்லாத பீட்ஸ் எல்லாம் இதை மாதிரி பீட்ஸ் எல்லாம் போடக்கூடாது, தூக்கி போட்டுடலாம். இப்போது நான் 3 பீட்ஸாக போட்டு லாக் பண்ணுறேன். நம்ம டபுளாக போட்டதுக்கும் ட்ரிபிளாக போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இங்கேருந்து நான் ஒரு 3 பீட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ இங்கே 2 போட்டிருக்கோம் இந்த பீட்ஸ் எல்லாம். இங்கெல்லாம் வந்து பாருங்கள், இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் நமக்கு மூவ் ஆகவே இல்லை. இந்த கீழேயும் வந்து பீட்ஸு கீழேயும் நான் நீரில் விட்டு இப்படி தூக்குறேன், ஒன்றுமே ஆகாது. அதுவே இங்கே இருக்கிற பீட்ஸை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மூவ் ஆகும். அது மாதிரி
நம்ம அப்படி தூக்கணும் அப்படின்னா பீட்ஸ் எல்லாமே தூக்கிக்கிட்டு நமக்கு வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் இந்த பீட்ஸ் எல்லாமே இதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஃப்ரேமில் இருந்து இந்த ப்ளவுஸை கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இந்த பீட்ஸ் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். எல்லா பீட்ஸுமே நம்ம 3 போட்ட பீட்ஸ் எல்லாமே ஃப்ரேமில் இருந்து கழட்டின உடனே நமக்கு வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே வந்து டபுள் பீட்ஸாக போடலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீட்ஸாக போடலாம். லைனுக்கெல்லாம் டபுள் பீட்ஸாக போடலாம். இதுவே வந்து ஒரு ஷேப்ஸ், ஒரு ஃப்ளவருக்கோ அது மாதிரி வந்து ஒரு ஷேப், திலகம் ஷேப் அது மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீட்ஸாக போடலாம். அது மாதிரி ஷேப்ஸுக்கெல்லாம் சிங்கிள் பீட்ஸாக போடலாம். இதை மாதிரி நெக் லைனுக்கு, பார்டர் ஒர்க்குக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம டபுளாக போடலாம். நம்ம 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.